ஹாய் தங்க குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே 2 அண்ட் டே 1 சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே 3க்கு வந்திருக்கோம். டே 3ல காலையில் தூங்கிட்டு இருக்கும்போது, இல்லை டே 2 முடிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது யாரெல்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க? ஸோ 2 நாள் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு யாரெல்லாம் வந்து நினச்சிங்களோ சொல்லுங்கள் பாப்போம், உண்மையை சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக நினைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் வந்து சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணுது. என்னோடக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ஏன்னா பிசிஓடி தைராய்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் லாஸ்க்காக நான் வந்து அந்த ஸ்டெப் எடுக்கல. நீங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒன்று நம்ம ட்ரெஸ் சைஸ் வந்து சின்னதாகும்னு நினச்சிருப்பீங்க, இல்லாட்டி ஹெல்த் இஷ்யூ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க, இல்லாட்டி நம்ம ஃபேமிலிக்காக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இந்த 2 டேஸை கடந்துட்டு இந்த 3rd டேயில் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு முன்னாடி வைக்க போகிறோம் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இப்போ 31 ஸ்டெப்ஸ் இருக்குது, படிக்கட்டு இருக்குது. அதில் 2 ஸ்டெப்பு நம்ம ஏறிட்டோம். அடுத்தது 3ஆவது ஸ்டெப் ஏற போகிறோம். அப்படின்னு ஏறினாதான் நம்ம லாஸ்ட் 31 ஸ்டெப் 31வது ஸ்டெப்ஸ் ஏறும்போது தான் நம்மளுக்கு கரெக்டான கோல், கரெக்டான அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப்ஸை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்டெப்ஸ் வந்து முன்னாடி வச்சுருக்கோமா, பர்ஃபெக்டாக பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க. கன்சிஸ்டன்சியாக பண்ணுறது தான் முக்கியம். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான் நமக்கு முக்கியம். ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது, அப்புறம் அவுட் சைட் ஃபுட் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்ற ஃபுட்டு சாப்பிட்டாவே வெயிட் லாஸ் ஆகும். அது கூட கொஞ்சம் வாக்கிங், கொஞ்சம் ஒர்க் அவுட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு பிடிச்ச ட்ரெஸ் வந்து அங்கே இருக்கும். அங்கே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா அந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் அங்கே கடைக்காரில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மேடம் இந்த சைஸ்க்கு உங்களுக்கு வந்து இந்த செட் ஆகாது, நீங்கள் வேணால் அங்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், அங்கே உங்களுக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்லும்போது மனசு அப்படியே பக்கத்தில் வலிக்கு ஓரமாக. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஃபீல் ஆகிருக்கு, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வெயிட் லாஸ்ன்றது வந்து நம்ம வந்து கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தபோது நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணாது, என்ன டயட் ஃபாலோ பண்ணணும்னு தோணாது. இந்த மாதிரி நம்ம குடும்பமாக சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் நம்ம மோட்டிவேஷன் ஆகும். இப்போ நீங்கள் கமெண்டில் ஒவ்வொரு கமெண்ட்டும், நேற்றுக்கு கூட ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் சொல்கிற டயட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் கமெண்ட்லாம் வாசிக்கும் போது எனக்குமே இன்னும் நம்ம நல்லா போடணும் அப்படின்ற ஃபீல் வந்து வரும். ஸோ வெயிட் லாஸ்ன்றது ஸ்கேல் மட்டும் பார்த்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு இன்ச் லாஸ் கூட ஆயிருக்கலாம். சப்போஸ் வெயிட் ஸ்கேலில் வந்து வெயிட் வந்து உங்களுக்கு அப்படி இப்போ 85 இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 1 வீக் கழிச்சு அதே 85 தான் இருக்கும். ஆனால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, நீங்கள் வந்து கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்க, கண்ணம்லாம் முதல்ல வந்து ஜப்பியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கண்ணம்லாம் கம்மியாக இருக்குது, கை சைஸ் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வயிறு கூட கொஞ்சம் உள்ளே போயிருக்கு அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் ஓ இன்ச் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு. வெயிட் ஸ்கேலில் பார்த்து எப்போயுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நேரம் வந்து வெயிட் ஸ்கேலில் வந்து நம்மளுக்கு வெயிட் காட்டாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபேட் லாஸ் ஆகிருக்கும், இன்ச் லாஸ் ஆகிருக்கும். ப்ரோட்டீன் நம்ம வந்து இன்டேக் வந்து ஜாஸ்தியாக எடுக்கும் போதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக வந்து இன்ச் லாஸ் ஆகும். அதனால தான் வெயிட் லாஸில் இருக்கும்போது ப்ரோட்டீன் நிறைய எடுங்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் நிறைய பேசிகிட்டே இருக்குன்னு போல தோணுது. ஸோ வாங்க இன்றைக்குள்ள ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்துடலாம். இன்னைக்கு 3rd டேக்கு ஒர்க் அவுட்டு டயட் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆஃப்டர் வார்ம் அப்புக்கு அப்புறம் சைட்டர் ப்ளஸ் ஷோல்டர் ரோல். அதாவது காலை அகட்டி வச்சு திருப்பி என்ன பண்ணணும்னா காலை ஒன்றா வைக்கும்போது கையை வந்து சுற்றணும். இது வந்து பார்த்திங்கன்னா 12 கவுண்ட். ஏன்னா தம்பிள்ஸ் இன்னைக்கு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை, அதனால் நம்ம வந்து கவுண்டிங் வந்து ஜாஸ்தியாக பண்ணிக்கலாம். இதை வந்து 12 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா பட் கிக் ப்ளஸ் சைட் பெஞ்ச். இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈச் சைடும் வந்து 12 கவுண்டு. அதாவது போத் சைட் பண்ணது தான் ஒரு கவுண்டுன்னு கவுண்ட் வச்சுக்கணும். இது வந்து செகண்ட் ஒர்க் அவுட். தேர்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா பேக் டேப் ப்ளஸ் ஃப்ரண்ட் கிக். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நல்லா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஈச் சைடு வந்து 12 கவுண்டு, போத் சைட் பண்ணுறது தான் 1 கவுண்டு. அதுக்கப்புறம்
4th ஒர்க் அவுட் வந்து ஹிப் ஷேக் பண்ணி 2-வே ரீச், அதாவது இந்த மாதிரி பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெல்லி ஃபேட் ப்ளஸ் வந்து அப்பர் பாடி வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒர்க் அவுட்டு நல்லா வந்து லாஸ் ஆகும். அடுத்த ஒர்க் அவுட்டு 5th ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா சைட் நீ லிஃப்ட் அண்டு சைட் பஞ்ச். இதுவுமே பார்த்திங்கன்னா 12 கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஈச் சைடு வந்து 12 கவுண்டு. அப்படின்னு பண்ணும்போது தான், அதாவது போத் சைடு பண்ணுறது தான் 1 கவுண்டு. ஒரு சைடு மட்டும் 12 கவுண்ட் வந்து பண்ணக்கூடாது. ஈச் சைடும், அதாவது 2 சைடு சேர்ந்து பண்ணுறது தான் ஒரு கவுண்ட். இது வந்து 12 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது 6th ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஸ்டெப் ப்ளஸ் ஆர்ம் சர்க்கிள். இது வந்து நல்லா லோயர் பாடி ப்ளஸ் அப்பர் பாடி ரெண்டுக்குமே ஒர்க் ஆகும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஈச் சைடு வந்து 12 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தம்பிள்ஸ் யூஸ் பண்ணாதனால தான் நம்மளோட பாடி வெயிட்டை வச்சே நம்ம வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு. ஸோ இது வந்து 12 கவுண்டு பண்ணிக்கோங்க. அடுத்த ஒர்க் அவுட்டை பார்த்திங்கன்னா ரீச் டவுன் ப்ளஸ் ஃப்ளை, அதாவது 2 கையை வந்து அகட்டி திருப்பி ஒன்றா சேர்த்து அடுத்த காலில் நம்ம டோவை வந்து டச் பண்ணோம். இதுக்கு பேர் ரீச் டவுன் ப்ளஸ் ஃப்ளை. இது வந்து 7th ஒர்க் அவுட். இதுவுமே பார்த்திங்கன்னா 12 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்த ஒர்க் அவுட் 8th ஒர்க் அவுட் வந்து சைட் ரீச் ப்ளஸ் ஃபுட் டேப். இதுவுமே பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுவுமே வந்து ஈச் சைடு வந்து 12 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்த 9th ஒர்க் அவுட்டு பெண்டாக இப்படி லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் ஓவர் ஸ்விம்மிங். நம்ம ஸ்விம்மிங் பண்ணுவோம், நீச்சல் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கையை வந்து பின்னாடி கொண்டு போகணும். இதுக்கு பேர் வந்து பெண்ட் ஓவர் ஸ்விம்மிங். இதுவுமே பார்த்திங்கன்னா 12 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல கை இந்த பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா, பேக் நம்ம ப்ளவுஸ்லாம் போடுவோம்ல பேக் சைடு, அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃபேட் இருந்துச்சுன்னா அது கம்மியாகும். 10th ஒர்க் அவுட்டு பார்த்திங்கன்னா நீ லிஃப்ட் ப்ளஸ் ஃப்ரண்ட் பஞ்ச். இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் 12 கவுண்ட்டு பண்ணிக்கோங்க ஈச் சைடு. இப்போது நான் கொடுத்துருக்க ஒர்க் அவுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். பேக் டு பேக் 3 செட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் எடுத்து ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து டயட் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் வந்து புதினா டீ வந்து குடிச்சிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெஜிடபிள் போட்டு ஓட்ஸ் கஞ்சி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு 2 முட்டை வந்து வேக வச்சு அது கூட ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை ஒரு கை எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு வந்து 100 கிராம் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் சாம்பார், 2 பொரியல், அப்புறம் பாயில்டு எக்கு, அப்புறம் சுண்டல் வேணால் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சுக்குமல்லி காஃபி சுகர் இல்லாமல். டின்னர் வந்து நேரமாக முடிச்சிடணும், 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸாவது சாலட்டாவது எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்து 3 லிட்டரு. அப்புறம் ஜங்க்ஸும் அவுட் சைட் ஃபுட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து எங்கள் சர்ச்சில் 17th சர்ச்சு கட்டி 17th ஆனிவர்சரி. ஸோ சர்ச்சுக்கு வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் போயிட்டோம். இன்றைக்கி நான் இந்த போட்டிருக்க இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பத்தாது. இப்போ வந்து அது நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. அப்போனா நான் கொஞ்சம் இழைச்சிருக்கேன்னு எனக்கே நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் வந்து காணிக்கை பாடல் நாங்கள் தான் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து பாட சொல்லிட்டாங்க. ஸோ பாடிட்டு அப்புறம் எங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க இன்றைக்கி. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மே மந்தில் விபிஎஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அதுக்கு நாங்கள் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். அதனால எங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி டே வந்து சூப்பராக முடிஞ்சுது. வாட்டர் 3 லிட்டர் வந்து வாட்டர் முடிச்சிட்டேன். நீங்களும் ஒர்க் அவுட்டு வாட்டரு இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் லன்ச் என்ன எடுத்தேன்னு சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து அங்கே சர்ச்சில் தான் லஞ்சு சாப்பிட்டோம். குஸ்கா, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து ஜாங்கிரி, ஆனியன் ரைத்தா அது மாதிரி கொடுத்தாங்க. அதனால் நைட்டு டின்னருக்கு வந்து லைட்டாக நான் வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்து இன்றைக்கி டே வந்து முடிச்சிட்டேன். நீங்கள் இன்றைக்கி டே 3ல் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை நான் வந்து பார்க்க முடியும். அப்போ தான் எனக்கும் தெரியும் நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.